வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, ஆனாலும் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு, கர்த்தர் பேசுவதற்கு தேவன் ஆயத்தமாயிருந்தார். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்தை பெறுகிறதற்கு, கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலையிலே ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை திறந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய இதய துடிப்பை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற நிலைமையிலே இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலையிலே நாம் இல்லாமல் இருப்போமானால் கர்த்தர் அமைதியாக இருந்து விடுவார். பல நாட்கள் கர்த்தர் அமைதியாய் இருந்தார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் ஆயத்தமாய் நின்றது. யாரோடு கூட நான் பேசுவேன், என் இருதயத்தை திறந்து நான் யாரோடு கூட பேசுவேன் என்று சொல்லி தேவனுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் சத்தம் கேட்க வேண்டிய ஆசாரியனும் ஆசாரியனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலையிலே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் சத்தம் கேட்க வேண்டிய ஆசாரியனாகிய ஏலியின் பிள்ளைகளாகிய ஒப்பினியும் பினகாசும் கர்த்தர் சத்தம் கேட்க முடியாதபடி கர்த்தருடைய பழியிலே கையை வைத்து பழியை திருடி கர்த்தருக்குரிய காரியத்தை திருடி பொருள் ஆசையிலே இருந்தார்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரமா, ஆசாரிப்புக்கு வருகிற பெண்களோடு சயனித்து விபச்சாரம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பொருள் ஆசையும் இச்சையும் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது. பிரியமானவர்களே, தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியாது. பிரியமானவர்களே, தேவ சத்தம் கேட்க வேண்டிய ஆசாரியனாகிய ஏலி கூட கர்த்தர் சத்தம் கேட்கிற நிலைமையிலே இல்லை. பிரியமானவர்களே, அன்னாள் ஜெபிக்கிற பொழுது அன்னாளை பார்த்து எதுவரைக்கும் வெறித்திருக்கிறாய் என்று தைரியமாய் கேட்ட ஏலிக்கு தங்கள் பிள்ளைகளுடைய பாவத்தை குறித்து தைரியமாய் எச்சரிக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் தேவ கோபாக்கினையும் நியாய தீர்ப்பும் ஏலி வீட்டிலே வந்தது என்று. பிரியமானவர்களே, சத்தம் கேட்க வேண்டியவர்கள் தேவ சத்தம் கேட்கிற நிலைமையிலே இல்லாமல் இருக்கிற பொழுது அந்த நேரத்திலே கர்த்தருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருந்தது. என் இருதயத்தை திறந்து நான் யாரோடு பேசுவேன், என் மனதை திறந்து யாரோடு பேசுவேன், நடக்க போகிற காரியங்களை யாரோடு கூட பேசுவேன் என்று சொல்லி தேவனுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தாய் அந்த நேரத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பாதத்தை தேட ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பாதத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தாள். கர்த்தருடைய பாதத்திலே தன் குழந்தையை கர்த்தருக்காய் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தாள். பிரியமானவர்களே, அந்த தாயினுடைய ஒப்புக் கொடுத்தலும் அர்ப்பணிப்பும் கர்த்தருடைய சத்தம் ஒரு சிறுவனுடைய காதுகளிலே தொனித்தது. பிரியமானவர்களே, ஒன்று தேவ சமூகத்திலே நெடு நேரம் ஜெபிக்கிற தாயா இருந்தால், ரெண்டு பிள்ளை பிறக்க முன்பதாய் என்ன தீர்மானம் எடுத்தாலோ அந்த தீர்மானத்தை மாற்றாமல் பிள்ளை பிறந்தவுடனே சில நாட்களிலே பிள்ளையை பால் மறக்க பண்ணி தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் விட்டால் அந்த அர்ப்பணிப்பு தேவ சத்தத்தை அவள் பிள்ளை கேட்கும்படி செய்தது. பிரியமானவர்களே, மூன்று தேவ சமூகத்திலே கொண்டு போய் விட்டவள் வருஷத்துக்கு ஒரு முறைதான் தன் பிள்ளைக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு பிள்ளையை பார்க்கும்படிக்கு போவாள். பிரியமானவர்களே, அடிக்கடி பிள்ளைய பார்த்து பேசி தன்னுடைய பாசத்தை அண்ட ஊற்றாம தேவ அன்பிலே வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ அன்பை பிள்ளையின் மேலே ஊற்றுகிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறைதான் தன் பிள்ளையை பார்க்க போனாள். பிரியமானவர்களே, இந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு அவள் பிள்ளையின் காதிலே தேவ சத்தம் தொனித்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஏலிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். உன் பிள்ளைகளைத்தான் ஒழுங்கா வளர்க்கல, ஆனாலும் சாமுவேலை ஏலி அண்டையிலே விடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சாமுவேலை சரி கர்த்தருக்குள்ள வளர்க்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏலியும் பார்த்திருக்கலாம், என் பிள்ளைகளைத்தான் நான் ஒழுங்கா வளர்க்கல, ஆனாலும் கர்த்தர் சாமுவேலை என் கையில கொடுத்திருக்கிறார், இந்த சாமுவேல் கர்த்தருக்காய் எழும்பட்டும் என்று. அந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட சின்ன சாமுவேலோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அவன் தேவ சத்தம் கேட்கிறவனாய் மாறினான். பிரியமானவர்களே, சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் 3 முறை அழைத்தார். 3 முறை ஏலியிடத்திலே ஓடினான். 4ஆம் முறை கர்த்தர் பேசினார். கர்த்தர் வந்து நின்றார். கர்த்தர் சத்தம் தொனிக்க ஆரம்பித்தது. இருதயத்தை திறந்து பேசினார். நடக்க போகிற காரியங்களை பேசினார். தான் முதல் பெர்ஷெபா மட்டும் கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். பிரியமானவர்களே, கர்த்தர் சத்தம் கேட்க கூடியவங்க கேட்கிற நிலையில சரியா இல்லாம இருக்கிற நேரம் ஒரு சின்ன சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசி இருப்பாரா இருந்தால், ஒன்று சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான். வேதம்
வேதம் சொல்லுகிறது, சாமுவேலனும் பிள்ளையாண்டான், ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தான், கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். இன்றைக்கு கர்த்தர் சத்தம் கேட்கணுமா? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அவன் தாய் அவனுக்கு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அவனோ கர்த்தருக்கு பணி செய்கிற ஏபோத் என்கிற உடைய போட்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வஸ்திரங்களை கலட்டி ஒரு அறையை மாத்திரம் கட்டிக்கொண்டு சீசர்களுடைய கால்களை கழுவுவதற்கு பணிவிடை செய்கிறவராய் மாறினார். பிரியமானவர்களே, ஒரு எலியாவுக்கு பின்னுக்கு எலிசா பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். கடைசி மட்டும் இந்த எலிசாவுக்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்கிற பெயர் தான் இருந்துச்சு. ஆனா எப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அப்பையிலிருந்து தேவ சத்தம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது, தேவ வார்த்தை ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்று எலிசாவை தேடி ஒரு கூட்டம் சென்றது. கர்த்தர் அவனோடு பேசினார், அவனை கொண்டு பேசினார். சின்ன சாமுவேல் தேவ சத்தம் கேட்கிறதுக்கு கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய், கர்த்தருடைய வேலைகளை செய்கிறவனாய் மாறினான். இன்னைக்கு கர்த்தருக்கு பணிவிடை செய்வீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாட்களிலே பேசுவார். பிரியமானவர்களே, 2 கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்திலே, விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிற இடத்திலே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மேல வச்ச அன்பும் தேவன் மேலே இருந்த பக்தியும் அவனை தேவனுடைய பெட்டிக்கு அருகிலே கர்த்தருடைய சமூகத்திலே நெருக்கத்திலே அவனை படுக்க வைத்தது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் பேசினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் பக்தியும் கர்த்தர் மேலே அளவற்ற அன்பும் இருக்குமாய் இருந்தால், இன்றைக்கு உங்க விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்குமாய் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நேசித்து முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடி நம்முடைய விளக்கு தேவனுடைய அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்டு எரிந்து கொண்டு இருக்குமாய் இருந்தால், கர்த்தருக்காய் பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்களாய் இருந்தால், நிச்சயம் தேவ சத்தம் உங்களுக்கு தொனிக்கும். பிரியமானவர்களே, எரிந்து கொண்டிருக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அன்னைக்கு பாருங்க, 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தவள் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனவுடனே விளக்கை கொளுத்தி தேட ஆரம்பித்தாள், எரிய பண்ணினாள். பிரியமானவர்களே, யூத வழக்கத்தின்படி நிச்சயதார்த்தம் நடக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. திருமண நாள் வருகிற பொழுது அந்த 10 வெள்ளிக்காசையும் மறுபடியும் ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை அதை தொலைச்சா அது பெரிய குற்றமாய் கருதப்படும், திருமணம் நடக்காம போயிடும், மணவாளம் பேச முடியாது. பிரியமானவர்களே, ஆனா இவளோ விளக்கை எரிய பண்ணினதினாலே தொலைந்த வெள்ளிக்காசை தேடி எடுத்தால் பிரியமானவரே, மணவாளன் அவளோடு பேசுவார். பிரியமானவர்களே, தேவ சத்தம் கேட்கிறதுக்கு சாமுவேல் போல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற இடத்துல எரிய பண்ணினவர்களாய் இருக்கிற பொழுது கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான், 2 விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, 3 சாமுவேல் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தனை உள்ளவனாய் இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்ன பொழுது சாமுவேலுக்கு விசனமும் வேதனையுமா இருந்தது. ஏன் கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிற பொழுது இவர்கள் ராஜாவை கேட்கிறார்களே என்ற தேவ ராஜ்யம் வருவதாக கர்த்தரே ராஜா என்கிற ஒரே இருதயம் இருந்த பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, அது மாத்திரமா, சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்ட பொழுது சாமுவேலுடைய இருதயமும் வேதனைப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். அதுவும் மாத்திரமா, சவுலை கர்த்தர் புறக்கணித்து ராஜாவாய் இராதபடிக்கு தள்ளின பொழுது கூட இந்த சாமுவேல் துக்கப்பட்டான். அப்பொழுது கர்த்தர் பேசினார். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தனை இருந்ததோ, எப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போன சவுல் நிமித்தம் துக்கப்பட்டு இருந்தானோ, எப்ப ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய காரியத்தை குறித்தான இருதயம் இந்த சாமுவேலுக்கு இருந்ததோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசினார். எனக்கு பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பிரத்யட்சமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் தேவ சத்தம் கேட்கிற நிலைமையில இல்ல பிரியமானவர்களே, ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு சாமுவேல்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆலயத்திலே பிள்ளையை கொண்டே விட்டுட்டு அண்ணா சொன்னார், அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சின்னவர்களையும் சிறியவர்களையும் சாமுவேல்களையும் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நானோ ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே தன்னுடைய இருதயத்தை பேசுவதற்கு, இதய துடிப்பை கொடுப்பதற்கு, நடக்க போகிற காரியங்களை பேசுவதற்கு, ரகசியங்களை பேசுவதற்கு, எச்சரிப்பதற்கு கர்த்தர்
கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சத்தம் கேட்க தகுதி உடையவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சாமுவேலை போல கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தான சிந்தனை உள்ளவர்களாய் நாம் மாறுகிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்து உங்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே,